ஃபிட்னஸ் ஸ்பெஷல் சேனல் அன்பரோட இருக்கும் தோலை காலை வணக்கம் வீடியோ ஒரு நல்லா தோல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி இதை பற்றி நம்ம பேசணும். ரேப்பிடோவில் பிளானை மாற்றி விட்டாங்க, அதை பற்றி நம்ம பேசுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓலா ஊபர் ரேப் எப்படி போல பேசுது அதை பற்றி இருந்தால் இதை கொஞ்சம் தான் பேசுவோம். ஆனால் மெயின் கட்டன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளிக்கர். இதை பற்றி லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அது லைவ் ப்ரூஃபாக காட்டணும். அதுக்கு முன்னாடி அதை பற்றி நம்ம பேசுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்கு இது இப்போ வாங்கியிருக்கேன், அதை பற்றி பேசுவோம். அப்புறம் வேறு என்ன விஷயம் இருக்குது, மெயினாக இதுதான் இப்போ மெயின். இந்த ஆட்டோ கிளிக்கரும் பைக் டாக்ஸி பிளான் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரேப்பிடோ பிளான் என் தலைவன் வச்சு செய்கிறான் திருப்பியும், அதை பற்றி நம்ம பேசுவோம். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் டாக்ஸி போட் ஆப் இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணதே இல்லை. நான் ஆல்மோஸ்ட் வெயிலுக்கு முன்னாலேயோ இல்லை வெயிலுக்கு அப்புறமா தான் நான் வேலை செய்கிறது. இந்த வெயில் டைம் ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், செம்மையாக வேகம். வெயில்னால என்ன ஆகுதுன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண முடியல, யூடியூப் ஓப்பன் பண்ணல, ஆப் ஓப்பன் பண்ணால் சீக்கிரமாக சார்ஜ் போகுது, ஹேங் ஆகுது, வெயிலுக்கு ஃபுல்லாக பிரைட்டாக வைக்க முடியல, முடியலை. அதனால் பார்த்திங்கன்னா நான் காலைல 4 to 10 என்ன பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் யாருன்னா சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப் குரூப்பு 10 பேர் கொண்டு கூட அந்த இதில் வந்து அதை அப்படியே எல்லாருமே இதாகிட்டோம் ப்ரோ, அதை விட்டுட்டு நாங்கள் அப்படியே பிரிஞ்சிடும் தோழர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானாக பர்சனலாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். அதுலேருந்து வந்தது தான் எனக்கு தனியாக எடுத்து பண்ணியிருக்கேன். காலைல 4 to 10 அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாப் போயிட்டுருக்கு. சரியா, 10 மணிக்கெலாம் 9-10 மணிக்கெலாம் முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வீடு சைடு தான் இப்போ ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன், பார்சல் தான். ஸோ அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவான்னு கேட்டேன், எனக்கு அது ஓகே. ஏன்னா அது போட்டுற மூலிமா தான் வந்தது, எனக்கு ரெஃபர் வந்தது, அதுவாக நானாலாம் கேட்கல, அதுவாக தான் வந்தது. ஸோ அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷமாக அதுதான் ஓடிட்டுருக்கேன். சரி, இப்போது இந்த ஆட்டோ கிளிக்கர் மெயின் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா பைக் டாக்ஸி ஆட்டோ கிளிக்கர் இதை பற்றி நம்ம பேசணும். ஆட்டோ கிளிக்கர் வந்து லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் நான் இந்த மாதிரி ஓரலாக தான் சொல்லியிருந்தேன், ப்ரூஃப் கார்ட்டில். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம வியூஸில் ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி கேட்டதாரு, நீ ஆம்பளை இருந்தால் அந்த ப்ரூஃபோடு போடு, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படி சொல்லி இந்த கமெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்காகவே நான் வந்து ப்ரூஃப் எடுத்திருக்கேன். அடுத்த பார்த்திங்கன்னா பவர் பேங்க்கு அதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த ப்ரூஃபை பார்த்துட்டு வாங்க தோழர். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சேனலில், இது யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து அவங்க போட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. இது ஒன்று மட்டும் இல்லை, நம்ம மாதிரி நிறையா இருக்குது, நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது ரீப்ளே ஆகிறதுக்கு நான் விஷயத்த சொல்லிடுறேன், என்ன விஷயம் அப்படின்றத சொல்கிறேன். ரேப்பிடோவில் பைக் டாக்ஸி, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பார்சல் டெலிவரி இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. இந்த ஆர்டர் நம்ம கண்ணுக்கு நேக்கட் ஐன்னு சொல்லுவோம், நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே அந்த ரோபோட் ஆட்டோ கிளிக்கர் என்ன பண்ணும் அப்படி பார்த்திங்கன்னா, ஒரு 0.milli seconds அது வர்றதுக்கு முன்னாலே, நம்ம கண்ணில் தெரியறதுக்கு முன்னாலேயே அந்த ஆர்டரை அதை அசைன் பண்ணி அதை எடுத்து கொடுத்துரும். அந்த மாதிரி ஆட்டோ கிளிக்கர் இப்போ வந்திருக்கு சந்தையில். அந்த ஆட்டோ கிளிக்கர் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை பாருங்கள், இதுதான் அந்த ஆட்டோ கிளிக்கர். மேக்ஸிமம் பிக்கப் இங்கே பாஸ் பண்ணிடுறேன், நான் வீடியோ தான் எடுத்து வச்சுருக்கேன். அடங்க அதுக்குள்ளே போயிடுச்சுப்பா. இதை பாருங்கள், மேக்ஸிமம் பிக்கப் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், அதாவது நம்ம நிற்கிற இடத்துலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பிக்கப் இருக்கணும், 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் செலக்ட் பண்ணிடுறாரு இந்த ஆட்டோ கிளிக்கர் ஆப்பில் செட்டிங்கில், அந்த ஆப்போட செட்டிங்கில். அடுத்தா பார்த்திங்கன்னா மினிமம் ட்ராப் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், 10 கிலோமீட்டர் இருந்தே ஆகணும். அப்போ தான், ஏன்னா 100 ரூபா ஆர்டர், அப்போ தான் வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும். சரிங்களா, அப்படின்றத செட் பண்ணிடுறாங்க. கீழே பாருங்கள் அப்ளை சேஞ்சஸ், அதை கிளிக் பண்ணி விட்ருவாங்க. அதை கிளிக் பண்ணி விட்டாங்கன்னா இந்த பாருங்கள் ஆர்டரு, ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டாரு. உடனே பாருங்கள் ஆர்டர் வரும். இதை பார்த்தீங்கன்னா 118 ரூபா ஆர்டர், நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. வந்து அடுத்த செகண்டை எடுத்து கொடுத்துச்சு பாருங்கள். நம்ம நேக்கடு ஐன்னு சொல்லுவோம், நம்ம பார்க்கறதுக்கு முன்னாலேயே அந்த ஆர்டரை அதை அசைன் பண்ணி கொடுத்துரும். இது எங்கேனாலும் இந்த ஆப் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து நான் அந்த டீட்டெயிலெலாம் நான் சொல்ல மாட்டேன், ஏற்கனவே லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி வீடியோலாம் சொல்லிட்டேன். இதெல்லாம் சும்மா, ஏன்னா நீ கட்டுக்கதைக்காக நீ வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னார். நான் ஆம்பளைன்னு ப்ரூஃப் பண்ணிட்டேன் தலைவா. இப்போ நீ என்ன பண்ணுற, சரியா? ஏன்னா அவர் சொன்னார் சும்மா, ஏன்னா நம்ம சொல்கிறத வந்து ஒரு ஓரலாக சொல்கிறோம் அப்படின்னு வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. ப்ரூஃப் இருக்குது. இந்த ப்ரூஃப்லாம் நான் ஏன் காட்டுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை பார்த்துட்டு செக் பண்ணி எங்கே இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு தேடுவாங்க. அந்த தேடுதல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சில ப்ரூஃபெல்லாம் நான் போடுறதில்லை. சரியா, இதுதான் பார்த்துக்கோங்க. ஒரு வேலை யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ரேப்பிட் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ப்ரூஃப் நீங்கள் காட்டலாம், இந்த மாதிரி பண்ணுறாங்க, தயவு செஞ்சு இந்த ஆப் எதுவுமே அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ரேப்பிட் ஆஃபீஸில் யாராவது தெரிஞ்சவங்க யாராவது உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை போய் சொல்லுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த ஆட்டோ கிளிக்கர் ஆனால் இந்த ஆட்டோ கிளிக்கர் நீங்கள் ஒரு வேளை சந்தையில் யார்ட்டையாவது வாங்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃப்ராடு, சரிங்களா, சைபர் கிரிமினல். அவன்கிட்ட நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் சிறையில் பிடிப்படுவீங்க. ஸோ ஏற்கனவே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி வீடியோ நான் சொல்லியிருந்தேன். அதையும் நிறைய பேர் வாங்கி பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, இதெல்லாம் விட்டுருங்க, இது ப்ரூஃப் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஆட்டோ கிளிக்கர் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ப்ரூஃப் காட்ட தான் அது போட்டிருந்தேன். பார்த்துக்கோங்க தோழர்.
என்ன தோழர் பார்த்தீங்களா? ஆட்டோ கிளிக்கர் ஆப் பார்த்தீங்களா? ஆட்டோ கிளிக்கர் ஆப் இருக்கு. அந்த இன்னொரு விஷயம் என்னப்பா சைபர் கிரிமினல் அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னேன். அது விஷயத்துக்கு வரேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஆட்டோ கிளிக்கர் ஆப்ப வந்து இது வாங்குறதுக்கு அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இது வேற கண்ட்ரிலேருந்து இத வாங்கி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. நீங்க டிரான்சாக்ஷன் பண்றீங்களா பேங்க் அக்கவுண்ட் அது வாங்குறீங்க தெரியுமா? அவன் அக்கவுண்ட்டு மேபி இருக்கலாம். ஏதாவது சைபர்ல அவன் ஏதாவது வேற ஏதாவது ப்ராசஸ் பண்ணி அவன் ஏதாவது இதில பண்ணியிருக்கலாம். நீங்க அவன்கிட்ட டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறீங்கல்ல, அந்த ஃப்ராடு கிட்ட உனக்கு எதுக்கு டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு சைபர் கிரைம்லேருந்து உங்களோட அக்கவுண்ட்ட ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்தியன்ற மோஸ்ட்லி 70% பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீசஸ் ஆகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி சில நான் டிரான்சாக்ஷன் தெரியாமல் யார்கிட்ட டிரான்சாக்ஷன் வச்சுக்கிட்டா சைபர் கிரைமில் பிடிப்பாங்க. ஸோ தெரியாத ஆள்கிட்ட கவர்மெண்ட் அப்ரூவ்டு இல்லாத ஒரு சில விஷயத்துக்கிட்ட நீங்கள் டிரான்சாக்ஷன் வச்சுக்கக்கூடாது அப்படின்றதான் லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி வீடியோ நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ப்ரூஃப் காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த ஆட்டோ கிளிக்கர் காமிச்சேன். இதெல்லாம் வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லாமல் நீங்கள் கூகுளில் மூலிமா வேறு ஒரு சில விஷயம் மூலிமா நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏபிகே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் கூகுள் மூலிமா, சரிங்களா? ஆனால் அது ப்ளே ஸ்டோரில் அப்ரூவ்டு கிடையாது. ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஒரு வேளை பண்ண முடியாது, பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டு லாக் செய்யப்படும். சரி, இன்னும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது தெரிஞ்சது ரேபிடோ ஆஃபீஸ் யாராவது ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரேபிடோ ஆப் நினச்சா இந்த மாதிரி ஆப்புகளை அலோவ் பண்ண விடாமல் சில செட்டிங்ஸ் அவங்க கொண்டு வரலாம். இப்போ அலோவ் லிமிட்டட் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கேட்கல, அந்த மாதிரி மற்ற ஆப்பை அலோவ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செட்டிங் அதில் அவங்க சரி பண்ணி வைக்கலாம். அது பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு ஆட்டோ கிளிக்கர் ஆப்பும் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தொடர் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆட்டோ கிளிக்கர் ஆப் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா அப்படி பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளிக்கர் ஆப் வருது வரல அது வேறு விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆர்டர்ஸ் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி ஆர்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஒரு லாஸ்ட் வீக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்கவே முடியாது, என்ன ஆர்டர் வந்தாலும் தட்டி தூக்கிடுவாங்க நம்ம பசங்க. இப்போல்லாம் தட்டி தூக்க முடியல, தட்டி தூக்கவே வேணாம், நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. காரணம் என்ன? சப்ஸ்கிரிப்ஷன் பிளானு 19 ரூபா 9 ரூபா இருந்தது, 19 ரூபா இருந்தது, 29 ரூபா ஆகிடுச்சு. ஒரு நாளைக்கு அன்லிமிட்டட் போய் 10 ரைடு எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் 30 ரைடு ஆகிடுச்சு, 30 ரைடு ஆகிடுச்சு 3 நாளைக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டு 3வது இருக்குது பார்த்திங்களா, இந்த 2 தான் எடுப்போம். ஒரு நாள் ரைடு ஒரு நாள் ஃபுல்லாக அன்லிமிட்டட் பிளான் எடுப்போம், இல்லைன்னா 7 நாள் வந்து அன்லிமிட்டட் பிளான் எடுப்போம். அந்த அன்லிமிட்டட் பிளான் 7 நாள் எவ்வளோ ஆச்சு இப்போ பார்த்திங்கன்னா 199 ரூபா. முந்தி 69 ரூபா இருந்தது. என்னையா இப்படி பண்ணுறீங்க? தலைவன் ரேப்பிடோ வச்சு செய்கிறானே. இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போடாதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் எடுக்கிற மாதிரி வருது. முந்திலாம் அனதர் பார்ட்னர் அக்செப்டட் டக்குன்னு வரும்ல, இப்போ அனதர் பார்ட்னர் அக்செப்டட் ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் இதுதான். யாரும் இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறோம். ஏன்னா அமௌண்ட் எப்படி ப்ரோ நல்லா யோசிச்சு பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அமௌண்ட் வந்து 199 ரூபா, 200 ரூபா ஒரு நாள் பெட்ரோல். சரி ரைட்டு. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இது போர்ட்டரை பற்றி ஐயா எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, போர்ட்டரு டெலிவரி ஜாபில் 200 300 ஆர்டர் வருதான்னு கேட்டிங்கன்னா வருது. ஆனால் அதையும் தட்டி தூக்கிடுவாங்கன்னு வைங்களேன். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக பாரிஸ் சைடில் ஒரு நண்பரை மீட் பண்ணேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எத்தனை மணி 3 மணி இருக்கும் தோழர் 3 மணிக்கு நான் மீட் பண்ணுறேன். அவர் சொல்கிறாரு எவ்வளோ எடுத்தீங்கன்னு அவரே கேட்டார். நான் என்ன 700 800 எடுத்திருக்கேன்ப்பா அப்படின்னு. அவ்வளோதான் எடுத்துறீங்களா? நான் 2000 எடுத்துட்டேன் அப்படின்றாரு. அசால்ட்டாக சொல்கிறாரு தோழர். காலைல 8 மணிக்கெலாம் லாகின் பண்ணிட்டேனே, அசால்ட்டாக 500 எப்படிங்க எடுத்தேன்? நான் வெறும் 500 ஆர்டர் 600 தான். எப்படியா உங்களுக்கு 500 ஆர்டர் 600 ஆர்டர் வருது? பாரிஸில் மட்டும் எடுக்கிறது இல்லாமல் லாங்கில் போனாலும் 500 600 எடுத்துருவாங்களாம். இவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா 2 ஐடி 3 ஐடி 4 ஐடி 2 மொபைல் 3 மொபைல் 4 மொபைல் கையில் வச்சுக்கிறாங்க. எப்படியா 2 ஐடி வச்சுருக்காங்கனாலே நம்மளுக்கு இதாக தலை சுற்றுது. அதாவது இப்போது நான் ஒரு ஐடி என் ஃப்ரெண்ட் ஐடி வச்சுருக்கேன்னா ஓகே, 3 4 ஐடிலாம் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போட்டு எப்படி ரேப்பிடோ மாதிரியோ அது மாதிரி போட்டுரும் சில விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஸ்ட்ரிக்ட்னஸ் கொண்டு வராங்க. அதையும் மீறி நம்ம ஆளுங்க என்னென்னமோ பண்ணுறாங்க. ஒரு ஐடி வச்சு வேலை செய்யறதுக்கே நம்மளுக்கு தலை சுற்றுது. இவங்க என்ன பண்ணாங்க 2 ஐடி 3 ஐடி 4 ஐடி 2000 2500 3000 4000 அப்படின்னு பிம்பிளிக்கா பில்லாப்பி அப்படிலாம் கதைலாம் போயிட்டுருக்க. என்னத்தை சொல்கிறது, நம்ம பேசி ஒன்றாக போகிறதில்ல. ஆனால் எடுக்கிறவன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கான். கேட்டோம்னா என்ன சொல்லுவான், உனக்கு திறமை தான் எடு, இதில் என்னையா திறமை, அடுத்தவன் உழைப்பை திருடி எடுக்கிறதுல என்னத்தையா திறமை போங்கய்யா. நான் எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் நான் அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கேன், அதை பாருங்கள். இப்போ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மொபைலில் சார்ஜ் பண்ணுறீங்க தெரியுமா, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் நிறைய ஏமாத்துறாங்க.
என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ரூ. 500 காசு வாங்கி ரூ. 500 சார்ஜரை போட்டுறேன். 2 மாதம் இல்லை 3 மாதம் தான், அதுக்கு மேலே வேலையை செய்ய மாட்டேது. ரொம்ப சார்ஜ் பண்ண வேண்டிய நிலைமை இப்போ சிச்சுவேஷன் அதிகமாகிட்டு போகுது. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இன்ஸ்டாகிராமு, யூடியூப் இதெல்லாம் ஆன் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி யூடியூப் வேணால் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் இன்ஸ்டாகிராம்லாம் ஆன் பண்ணிங்கன்னா பயங்கரமாக பவர் கன்சம்ஷன் அதிகமாகுது. வெயிலுக்கு பயங்கரமாக இது ஆப் ஹேங் ஆகுது, மொபைலில் சுவிட்ச் ஆஃப் ஆகுது, ஹீட் ஆகுது. ஐயோ ஹீட் ஆச்சுன்னா பேட்டரி இதாகும். சரி, இப்போ நம்ம பவர் பேங்க் ஒன்று நான் புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன், 1 இயர் வாரண்ட்டி. அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதோட அப்படியே வீடியோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தொடர் இதுதான் பவர் பேங்க்கு. ஸோ இந்த பவர் பேங்க் தான். இது எத்தனை வருஷம் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. என்ன கம்பெனினா ஜெப்ரானிக்ஸு, 20,000 mAh. ஸோ இந்த பாக்ஸ் இல்லைனா இதிலே கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட என்ன கொடுக்குறாங்க, இந்த ஒயர் கொடுக்குறாங்க. இதுலேயே பின் போடுறது வந்து பார்த்திங்கன்னா 2 இது எப்பயும் போல் எல்லா பவர் பேங்க்கில் இருக்கிற மாதிரி தான். 2 இது, ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இருக்குது. ஸோ இதை நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். நான் என்னோடய டேட்டா கேபிள் வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வண்டியில் போகிறோம்னா இதுதான் நம்மளுக்கு செட் ஆகும். இது கொஞ்சம் அவங்க கொடுக்குற இது வந்து அவங்க கொடுக்குற ஒயர் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ சார்ஜ் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், தலையில் வச்சுருக்கேன். 25, 50, 75, 100 வரைக்கும் வரும். ஜெப்ரானிக்ஸ் கொஞ்சம் 1 இயர் வாரண்ட்டி கொடுப்பாங்க. 6 months to 1 year வாரண்ட்டி கொடுப்பாங்க. எப்படியும் என்ன, நம்ம கீழே போடாமல் பார்த்துக்கணும். மழை தண்ணியில் படாமல் பார்த்துக்கணும். மழையில் வந்து நனைகிற மாதிரி இதாகக்கூடாது. அப்புறம் தண்ணியில் படக்கூடாது. அதாவது அதான் லாஸ்ட்டு அந்த ஒயர் சொன்னல, அந்த லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னல, இந்த ஒயரு, இந்த டேட்டா கேபிள், இது வந்து எலி கடிக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப, அதாவது நான் டெக்னிக்கலாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டெக்னிக்கலாக உள்ள ஒயருக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கான வாரண்ட்டி இது கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் இதுவும். நான் டெக்னிக்கலாக எதுவும் இல்லாமல் நான் டெக்னிக்கலாக நம்ம கீழே போகிறது, ஏதாவது தண்ணி படுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் உள்ளே ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா அதுக்கு அவங்க மாற்றி கொடுப்பாங்க. சரியா, நம்ம கீழே போடாமல் பார்த்துக்கணும், அதுதான் மெயின் மேட்ரு. இதோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் சொன்ன வேல்யூ சொல்ல மாட்டேன். 1600 மொபைல். இது பார்த்திங்கன்னா இந்த ஜெப்ரானிக்ஸ் கம்பெனியில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். மொபைல் ஷாப்ஸில் இருக்கும். என்ன ஒன்றுனா, எனக்கு மொபைல் ஷாப்பில் அவரே ஹெல்ப் பண்ணுறது சொன்னார். ஏதாவது ஒன்றா எடுத்துகிட்டு வாங்க, நம்ம பண்ணி கொடுக்குறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப்லேயே பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து நேராக கம்பெனிலே போய் நீங்கள் மாற்றிக்கலாம். அவங்ககிட்ட போகிறது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் மொபைல் ஷாப்பில் போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் டைம் எடுக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி தொடர், அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாய்.